செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சித்திரை திருவிழா தேரோட்டத்தில் மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர் பெரியாவிடை சமேதராக திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்க எதிர் சேவையில் கள்ளழகர் பவனி வரும் கண்கொள்ளா காட்சியை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு பரவசமடைந்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக தர்ஷினி, சித்திரையில் முத்திரை பதிக்கும் வண்ணமாக சித்திரை மாதத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய அழகர் மலையில் வீற்றிருந்து அருள்பாலிக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடம் தரித்து சைவ வைணவ மதங்களை ஒன்றிணைக்கும் வண்ணமாக கடந்த 400 ஆண்டுகளுக்கு மேலாக மன்னர் திருமலை நாயக்கர் காலம் தொட்டு நடைபெறக்கூடிய இந்த சித்திரை திருவிழாவிற்காக தற்போது லட்சோப லட்சம் மக்கள் கோவிந்தா என்று கோஷம் முழங்க மதுரையை நோக்கி வருகக்கூடிய ஒரு காட்சியை ஒருபுறம் பார்த்து வருகிறோம். அதே போல மதுரையுடைய தென்கரை பகுதியிலே 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுடைய திருத்தேரோட்டமானது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. லட்சக்கணக்கான இளைஞர்கள் அந்த வடத்தை பிடித்து இழுத்து வரக்கூடிய காட்சி ஒருபுறம் நடைபெற்று வந்தாலும் ஆட்டம் பாட்டம் ஆரவாரமாக கள்ளழகர் பெருமாள் தல்லாகுளம் பெருமாள் நோக்கி வரக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக மண்டுக மகரிஷிக்கு சாப விமோசனம் கொடுப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டு மாலை வேளையிலே மலையிலிருந்து மக்களோடு மதுரையை நோக்கி வரக்கூடிய கள்ளழகரை பொதுமக்கள் எதிர் சேவை செய்யக்கூடிய காட்சியானது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே தென்கரையிலே அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எழுந்திருக்கக்கூடிய அந்த கோலாகலமான அந்த தேரோட்டமானது தற்போது பக்தர்கள் வடம்பிடித்து இழுக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது. 365 நாட்களும் திருவிழா கோலமாக இருக்கக்கூடிய மதுரையின் பதியிலே அன்னை மீனாட்சி குடிகொண்டிருக்கக்கூடிய இந்த மதுரை மாநகரில் தற்போது திருவிழா மாநகராக இருக்கக்கூடிய பகுதியிலே சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. தர்ஷினி, செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.